இன்றைய பதிவில் நான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இங்கே அரியாமத்துலேருந்து மரப்பாலம் வரைக்கும் தான் போனேன்னு வைங்களேன். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் தான் போனேன். அதுக்குள்ளே நம்ம பாண்டிச்சேரியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொன்று ஒன்று கண்டேன், அந்த லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் தான் அபராதம் விதிச்சிருந்தாங்க. இவங்க அபராதம் ஒரு 5 பேர் 10 பேர் நின்று அபராதம் விதிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யார் பாதுகாப்பா? இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்தது. அதேமாரி அங்கேருந்து வர்ற ரோடு எப்படி இருந்தது, என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்றத ஒரு பதிவாக உங்களுக்கு போடுறேன். இது நம்ம அரசுக்கும் இப்போ அதிகாரிகள் கண்ணுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பலமாக பதியணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். முதல்ல ரோடை போடுங்கன்றதை நான் குறிப்பிட்றேன். 2வது காவலர்கள்லாம் ஹெல்மெட் அணிஞ்சு போகிறாங்க. அதுவும் அவங்களோட சூழ்நிலை நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களால அதை போட்டுன்னு தொப்பி எடுத்துக்கின்னு ஹெல்மெட் எடுத்துக்கின்னு போக முடியாது. ஒரு யாராவது ஒரு குற்றவாளி மாட்டினா கூட அவங்கள அந்த வண்டியில் தான் எடுத்துன்னு வருவாங்க. அதெல்லாம் முடியாது, நமக்கும் அது தெரியுது. நம்ம சுற்றி காட்டோம்னா நிறைய சுற்றி காட்டலாம், எவ்வளோ பேர் போகிறாங்க தான். இருந்தாலும் அது நமக்கு வேலை இல்லை. முதல்ல ரோடு போட சொல்லுங்கள். ஏமாளிகளான மக்கள் மேலே அபராதம் போடுற மாதிரி 1000 ரூபா 1000 ரூபான்ட்டு போடுற மாதிரி, பாவம் அவன் 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், கூலி வேலை செஞ்சு ஈஸியாக 1000 ரூபா போட்டுடுறீங்க. காரில் போகிற அதிகாரிங்களாம் இந்த 1000 ரூபாயோட மதிப்பு தெரியாது. அதனால் இருசக்கர வாகனத்தில் பாருங்கள். அதுக்கப்புறம் அபராதம் போகிறது பாருங்கள். இந்த ரோடை பார்த்துட்டு போடலாமா போட வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இதை பதிவு செய்யும்போது இன்னொரு தகவலையும் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அங்கங்கே தடுக்கி வந்தால் பாரத்தை மதுச்சேரியாக ஆக்கி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இப்போ 6 தொழிற்சாலை, மதுபான தொழிற்சாலையை 6 கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நிலத்தடி நீரை எடுத்து தான் சரக்கு தயாரிப்பீங்க. அப்போ நிலத்தடி நீர் வீணாகும். ஏற்கனவே பல இடத்துல நிலத்தடி நீர் நல்லா இல்லை. முருங்கைப்பாக்கத்துலாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல உப்பு கறிக்குது. முருங்கைப்பாக்கத்துலலாம் தண்ணி சுத்தமாக வாயில் கூட வைக்க முடியாது. இன்னும் நாங்கள்லாம் அந்த கார்ப்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கிறோம். ஏன்னா அதில் தான் நல்லது இருக்குது. அந்த மினரல் வாட்டர்லாம் எங்களுக்கு பிடிக்காது. இதுமாரி இப்போ கார்ப்பரேஷன் தண்ணியை நிறைய பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நிலத்தடி நீரை வீணாக்க விரும்புகிறீங்க, எல்லா தண்ணியும் உறிஞ்சி பீர் தயாரிச்சிடுவீங்க, நிலத்தடி நீர் வீணாயிடும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நாளைய சந்ததி தான் கேட்கணும். நாங்கள் இதோட முடிஞ்சது எங்கள் சந்ததி. இதை பொதுமக்கள் தான் கேட்டு இதுக்கு தடை ஏற்படுத்தணும். அதேமாரி அரசும் இதை பரிசீலனை செஞ்சு இதுக்கு தடை விதிக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நீர் தான் முக்கியம். காற்று நீர் மரத்தை பாதி ஐஷீட் வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் காற்றும் தூய்மை இல்லாமல் போயிடுது. அதுக்கு அடுத்தது நீரையும் வீணாக்கிடாதீங்க. தயவுசெய்து நல்லா இருக்கிற நீரை உறிஞ்சிடாதீங்க, உறிஞ்சி உப்பு தண்ணி ஆக்கிடாதீங்க. தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. ஒன்றும் இல்லை, நான் இந்த ரோடு சம்மந்தமாக நான் பல பதிவு செஞ்சுருக்கிறேன். நேற்று கூட அந்த நெல்லித்தோப்பு சிக்னல் அந்த பதிவு. இன்றைக்கி பாருங்கள், இது நம்ம புதுச்சேரி சாலை. அது இந்த மரப்பாலத்துலேருந்து இந்த அரியாங்குப்பம் வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அரியாங்குப்பம் சிக்னல் வரைக்கும். அதுக்கப்புறம் போட்டுக்கிறாங்க, ஒரு திட்டாக போட்டு போய்க்கிறாங்க. ஏதோ கடமைக்குன்னு செஞ்சுக்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த ஹெல்மெட் போட சொல்கிற அதிகாரிகள்லாம் தயவுசெய்து இந்த ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் வாங்க. இதில் சரிக்கு விழமாட்டோமா நீங்களே பாருங்கள். எவ்வளோ பெரிய பள்ளங்குது. இதை ஒன்று அபராதம் போடுற காவலர்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அதிகாரி நேராக மண்ணு கொட்டி மூடி ரோடை போடுங்க. இல்லைன்னா ஆட்சியாளர்கிட்ட சொல்லி இந்த ரோடை போட சொல்லுங்கள். எதுவுமே இல்லை, எப்படி இருக்குது ரோடு. விபத்து நடக்கத்தான் செய்யும். ஹெல்மெட் போட்டு தலையில் மட்டும் அடிப்படாது, கை கால் முறிஞ்சி ஏற்றி சாக வேண்டியதாக இருக்கும். இந்த அதிகாரி கவனத்தில் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குது புதுல. ஆனால் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மரப்பாலத்தில் வீழ்ச்சினுக்கிறாங்க. ஆனால் ஒரு வேலையாக போனோன்னா, போக்குவரத்துக்காக போனால் இது சட்டம் ஒழுங்குன்னு சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு காவலர்கிட்ட போய் ஒரு புகாரை கொடுத்தா அவங்க இது போக்குவரத்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இது மட்டும் அபராதத்துக்கு மட்டும் எப்படி சட்டம் ஒழுங்கு அபராதம் இருக்குன்னு தெரியல. இன்னொன்று, இங்கே ஊருப்பட்ட குடும்பம் அதிகமாக இருக்குது தெரியல. அதை தட்டி தான் சட்டம் ஒழுங்காளர்கள் இருக்கு. அதுவும் குறைவான பட்டம் இருக்கிறாங்க. அப்படி போது ஒழுங்கு இப்போ அங்கங்கே நின்றுங்கன்னு அபராதம் வீச்சுன்னுக்கிறாங்க. தயவு செய்து காவல்துறை அவங்க வேலையை சட்டம் ஒழுங்கு சட்டம் காவல் ஒழுங்கு பாருங்க. தயவு செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அதிகமாக்கிட்டாதீங்க. அரியாங்குப்பம் அதிகம் ரொம்ப மோசமாக இருக்குது.
ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் இதில் பாருங்க, இதில் வண்டி போச்சுன்னா அந்த நிறுத்துறதுலாம் நடுவில் நிறுத்துகிறாங்க. பாருங்கள் எப்படி பாருங்கள். இதெல்லாம் வந்து போக்குவரத்து நெருக்கடி நேரத்தில் பயங்கரமாக வந்து அதிகமாக போக்குவரத்து நெருக்கடி படும். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் யார் அமைக்கிறதுன்னு தெரியல. இருந்த பஸ் ஸ்டாண்டையும் எடுத்துட்டாங்க. அது கிடப்பில் போடப்பட்டது. இதை பாருங்கள், எல்லா பஸ் நிறுத்தத்துக்கு பயணிகள் நிற்கிறதுக்கு கூட ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இதை வந்து மரப்பாலம் டு அரியாங்குப்பம் இந்த சாலையை வந்து சீக்கிரமாக விரிவுபடுத்தணும். ஏற்கனவே போக்குவரத்து நெருக்கடி இருக்குது. இதை பாருங்கள், நடுவுலேயே வண்டி நிறுத்துறாங்க. இதெல்லாம் வந்து போக்குவரத்து காவலருக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா பஸ்ஸை நீங்கள் நிறுத்தி அபராதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸு உரிமையாளர் சங்கம் வந்து உங்களுக்கு வந்து போராட்டம் நடத்துவாங்க. பொதுமக்களாகி எங்களை மாட்டினீங்கன்னா நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோன்றதால நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டுறீங்க. அதேமாதிரி கனரக வாகனத்தில் ஆரன் அதிகமாக அடிக்கிறாங்க, அதிக வேகமாக பயணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே ஸ்பீடாமீட்டர் வச்சு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேறீங்க. அவன் இடிச்சுட்டு போய்டுவான் பெரிய வாகனத்தில் வர்றவன். நாம் தான் இது நல்லா தான் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் உடல் நசுங்கி சாவறது உறுதி தான் நம்மளுக்கு இந்த பாண்டிச்சேரியில். இதே வழியில் இன்னொரு பிரச்சனையும் நான் பதிவு செய்கிறேன். இதோ பாருங்கள், இந்த வாகனம்லாம் வந்து இந்த பழைய பாலத்துக்கு கீழே எல்லா வாகனமும் சாலை ஓரத்தில் நிற்கிது. இதெல்லாம் ஏன் போக்குவரத்து காவலர்கள் கண்ணுக்கு படையலை, வந்து பெரிய பெரிய அதிகாரி கண்ணுக்கு படலை. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், தயவுசெய்து நீங்கள் இருசக்கர வாகனத்தில் வாங்கன்ட்டு. ஒரு மாதம் வாங்க, இங்கே இருக்கிற பிரச்சனை எவ்வளோன்னு தெரியும். இதில் எப்படி வந்து இது எல்லாமே வந்து இது பனிமலையாக இந்த ரோடெலாம் செயல்படுது. இந்த கார் கம்பெனி அது இது எல்லாமே இந்த ரோட்டில் தான் வண்டி விபத்து எடுப்படுறதா. போக்குவரத்துக்கு பஸ்ஸு மக்களுக்கான வழியே இல்லையே. இது பாருங்க, இது வந்து இதுவும் கடலூர் ரோடு தான். இந்த அரியாங்குப்பம் பாலம் ஏறுறோம் பாருங்கள், அந்த இடம். இதில் வந்து இந்த பேங்குக்கு போகிற வழி, அரியாங்குப்பத்துலேருந்து இப்படி திரும்புகிற வழி எல்லாமே இது தான். இந்த ரோடு எப்படி இருக்குது லட்சணத்தை பாருங்கள். இதில் வந்து ஒரு 1000 ரூபா நீங்கள் அபராதம் விதிக்கிறீங்களா, அந்த காசை என்ன பண்ணுறீங்க? அந்த காசை எடுத்தாலே ஒரே நாளில் 6 லட்சம் 7 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணுறீங்க. அதுவும் பண்டிகை நாள்லேயே நீங்கள் இந்த வரை கலெக்ஷன் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஜல்லியோடு இருக்குது பாருங்கள். இப்படிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? எப்படி இருக்குது பாருங்கள், மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இது எவ்வளோ தரமாக போட்டுருக்காங்க. ஒரு பேட்ச் ஒர்க் பார்த்துக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு தரமாக போட்டுருக்காங்க. இதில் வேறு ஆம்புலன்ஸ் போகணும். இது முக்கியமான சாலைங்க. இது எத்தனை ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்ச நேரத்தில் 2 ஆம்புலன்ஸ் போயிடுச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ரோடு. இதில் பொதுமக்களும் பயணிக்கணும், கனரக வாகனமும் பயணிக்கணும். இதில் சாலை எப்படி இருக்குது பாருங்கள். 1000 ரூபா தலைக்கு 1000 ரூபா போட்டு அபராதம் விதிக்கிறீங்க. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதை பாருங்கள், சாலை எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜல்லி பேர்ந்து இருக்குது பாருங்கள். இதில் இருசக்கர வாகனம் வந்தால் வந்து எவ்வளோ சரிக்கு விழாதா? ஹெல்மெட் போனால் அந்த கனரக வாகனம் நீங்கள் இன்னொன்று செய்யணும். அந்த கனரக வாகனத்துலலாம் இந்த சாலையில் விடாமல் பைபாஸில் போகிற மாதிரி ஒரு வழி ஏற்பாடு பண்ணுங்கள். நேராக அந்த பைபாஸ்லேயே போகிற மாதிரி. இந்த சின்ன ரோட்டில் வந்து இந்த கனரக வாகனத்தையும் விட்டுடுறீங்க, இருசக்கர வாகனத்தையும் விட்டுடுறீங்க, காரையும் விட்டுறீங்க, பஸ்ஸையும் விட்டுறீங்க, எல்லாத்தையும் விட்டுறீங்க. அப்புறம் போக்குவரத்து எப்படி வந்து சரியாகும்? இந்த பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது, எவ்வளோ ஜல்லி இருக்குது. இதெல்லாம் வந்து விபத்து ஏற்படாதா? இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை கேட்டால் நியாயம். இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நான் போகிற சில இடத்துலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நன்றி, வணக்கம்.